ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். Look at the first 3 stages of a growing pattern of hexagons made using matchsticks. ஸோ நமக்கு வந்து 3 ஸ்டேஜஸ் வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸோ இதில் வந்து பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது, க்ரோ ஆகுது. கரெக்டாக க்ரோயிங் பேட்டர்ன் ஆஃப் ஹெக்ஸகன்ஸ். அந்த பேட்டர்னில் வந்து ஹெக்ஸகன் இருக்குது. ஹெக்ஸகன் வந்து க்ரோ ஆகுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். இது வந்து எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேட்ச்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. A new hexagon gets added at every stage which shares a side with the last hexagon of the previous stage. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு நியூ ஹெக்ஸகன் வந்து ஆட் ஆகிட்டே வருது. கரெக்டாக? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு ஹெக்ஸகன் இருக்குது, செகண்ட் ஸ்டேஜில் ஒரு ஹெக்ஸகன் ஆட் ஆகிருக்கு, தேர்ட் ஸ்டேஜில் இங்கே ஒரு ஹெக்ஸகன் ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஹெக்ஸகனாக ஆட் ஆகிட்டே வருது. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேஜ் 2 எடுத்துக்கோங்க. ஸ்டேஜ் 2ல் இந்த ஹெக்ஸகன் வந்து ஆட் ஆகிருக்கு. இதோட ஒரு சைடில் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஹெக்ஸகன் வந்து ஷேர் பண்ணுது. ப்ரீவியஸ் ஸ்டேஜில் ஆட் ஆகிருக்கிற ஹெக்ஸகன் கூட நியூவாக ஆட் ஆகிற ஹெக்ஸகன் வந்து அந்த சைடை வந்து ஷேர் பண்ணிக்கிடுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இந்த ஸ்டேஜ் 1ல் இது, ஸ்டேஜ் 2ல் இந்த ஹெக்ஸகன் வந்து ஆட் ஆகிருக்கு. இது வந்து இந்த சைடை வந்து ஷேர் பண்ணியிருக்கு. ஸ்டேஜ் 3ல் வந்து ஸ்டேஜ் 2ல் இது தானே ஆட் ஆச்சு, இது கூட இந்த சைடை வந்து ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸாக ஆட் ஆன அந்த ஹெக்ஸகனோட அதுக்கப்புறமா நியூவாக ஆட் ஆகிற ஹெக்ஸகன் வந்து ஒரு சைடை வந்து ஷேர் பண்ணிக்கிடுது. இப்போ இந்த இடத்துல பண்ணலாம்ல, இந்த இடத்துல ஆட் ஆகலாம், ஆனால் இந்த இடத்துல ஆட் ஆகலை. ஏன்? 2 சைடு வந்து இங்கே ஷேர் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சைடு தான் வந்து ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரா த நெக்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ் ஆஃப் த பேட்டர்ன். ஹவு மெனி மேட்ச்ஸ்டிக்ஸ் வில் பி ரெக்வயர்ட் அட் தீஸ் ஸ்டேஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ் எப்படி நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க? இப்போ இதுதான் ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3க்கு அப்புறமா ஆட் ஆகிற ஹெக்ஸகன் வந்து எங்கே ஆட் ஆகும்? இதுதானே ஸ்டேஜ் 3ல் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதோட தான் ஒரு சைடை வந்து ஷேர் பண்ணிக்கிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஸ்டேஜ் 4. ஓகேவா? இப்போ ஸ்டேஜ் 5க்கு ஹெக்ஸகன் எங்கே ஆட் ஆகும்? இந்த ஹெக்ஸகனோட தான் ஆட் ஆகும். ஸோ அப்போது வந்து நம்ம வேறு கலர் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சைடை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஸ்டேஜ் 5. ஒரு சைடு மட்டும் ஷேர் பண்ணியிருக்கா? ஸோ ஸ்டேஜ் 5. இப்போ நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. How many matchsticks will be required at these stages? ஸோ ஸ்டேஜ் 1ல் 6 தேவைப்பட்டிருக்கு. ஹெக்ஸகன் தானே, ஸோ 6 தேவைப்பட்டிருக்கு. ஸ்டேஜ் 2ல் ஸோ 6 + 5 சொல்லணும், ஏன்னா ஒரு சைடு நமக்கு ஷேர் ஆயிடுச்சு. ஸோ 6 + 5 11. அப்புறம் ஸ்டேஜ் 3ல் வந்து 11 + 5 16. ஸ்டேஜ் 4ல் 16 + 5 21. ஸ்டேஜ் 5ல் 21 + 5 26. ஸோ அந்த மாதிரி நமக்கு 5 தான் ஆட் ஆகும், ஏன்னா ஒரு சைடு வந்து நமக்கு ஷேர் ஆகிட்டே வருது. ஓகேவா? நீங்கள் வந்து இது ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 2, இந்த 3 இருக்கிறது வந்து ஸ்டேஜ் 3, அதுக்கப்புறம் இந்த 4 இருக்கிறது வந்து ஸ்டேஜ் 4, அதுக்கப்புறம் இந்த 5 இருக்கிறது வந்து ஸ்டேஜ் 5. ஓகேவா? நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் நம்பர் 1, 2, 3, 4, 5 அப் டு n வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டேஜ் 1ல் 6, ஸ்டேஜ் 2ல் 11, ஸ்டேஜ் 3ல் 16, ஸ்டேஜ் 4ல் 21, ஸ்டேஜ் 5ல் 26. அதே மாதிரி nth ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி செட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லலாம் நிறையா பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். இப்போ 6, 11, 16, 21, 26 இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா
5 டேபிள்ஸில் எடுத்துக்கோங்க. 5, 10, 15, 20, 25. இப்போ இதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 6, இதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 11, இதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 16, இதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 21, இதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 26. இது வந்து நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ்க்கு. இதே இது நம்ம ஸ்டேஜோடு அப்ளை பண்ணணும்ல, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அந்த மாதிரி nth ஸ்டேஜ் வரைக்கும் கேட்டிருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 இன்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ளஸ் 1, 5 இன்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் ப்ளஸ் 1. அப்படின்னா இப்போ பாருங்கள், 5 2s are 10, 10 + 1 11, 11 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்துடுச்சா. 5 இன்ட்டு 3 ப்ளஸ் 1, ஸோ 5 3s are 15, 15 + 1 16. 5 இன்ட்டு 4 ப்ளஸ் 1, 5 4s are 20, 20 + 1 21. 5 இன்ட்டு 5 ப்ளஸ் 1, 5 5s are 25, 25 + 1 26. அப்போ அதே மாதிரி nth ஸ்டேஜ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க, 5 இன்ட்டு n ப்ளஸ் 1. கரெக்டாக இதுதான் நமக்கு nth ஸ்டேஜ்க்கு வரும். அப்போ நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் ஃபார் nth ஸ்டேஜ் பண்ணுறப்ப 5 இன்ட்டு n ப்ளஸ் 1. ஸோ என்னன்றது எத்தனாவது ஸ்டேஜ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அ ரூல். இப்போ தான் நமக்கு ரூல் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே ரூல் கண்டுபிடிச்சாச்சு nth ஸ்டேஜ் கேட்டதுனால. ஃபைண்ட் அ ரூல், ரூல்ன்றது நம்ம ஃபார்முலா மாதிரி கண்டுபிடிக்கிறோம்ல, அதுதான். டு டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் ரெக்வைர்ட் ஃபார் த nth ஸ்டேஜ். நம்ம அதுதான் டேப்லெட் காலம்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு நமக்கு என்ன ரூல் தேவைப்படுது, 5 இன்ட்டு n ப்ளஸ் 1. கரெக்டாக? ஸோ 5 இன்ட்டு n ப்ளஸ் 1, இதுதான் அந்த ரெக்வயர்ட் ரூல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஹவு மெனி மேட்ச்ஸ்டிக்ஸ் வில் பி ரெக்வயர்ட் ஃபார் த 15th ஸ்டேஜ் ஆஃப் த பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஏன்னா நமக்கு ரூல் தெரியும் 5 இன்ட்டு n ப்ளஸ் 1 அப்படின்னு. அப்போ அட் 15th ஸ்டேஜ் நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 5 இன்ட்டு 15 ப்ளஸ் 1. 15 இன்ட்டு 5 என்னது, 5 5s are 25, 2 கேரி 75 வரும். 75 + 1 76. அப்போ 76 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து தேவைப்படுது. எத்தனாவது ஸ்டேஜுக்கு, 15th ஸ்டேஜ்க்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 76 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது 15th ஸ்டேஜ்க்கு. அப்போ 76 மேட்ச்ஸ்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேன் 200 மேட்ச்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் அ ஸ்டேஜ் இன் திஸ் பேட்டர்ன், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா 200 மேட்ச்ஸ்டிக்ஸ் வச்சு ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூல் வச்சே பண்ணலாம். நமக்கு ரூல் என்ன இருக்குது, 5 இன்ட்டு n ப்ளஸ் 1, இதுதான் நமக்கு அந்த ரூல். ஸோ இந்த ரூல் வந்து என்னது, எத்தனை நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எத்தனை நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரூல். ஸோ இந்த ரூலோட அந்த நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிங்க. என்னோட வேல்யூ வந்து ஒரு ஹோல் நம்பராக வருது, ஏன்னா நம்ம ஸ்டேஜை மென்ஷன் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு ஒரு ஹோல் நம்பரில் தான் மென்ஷன் பண்ணுவோம், டெசிமல் நம்பர்ஸில் பண்ண மாட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோல் நம்பர் ஆன்சர் வருதுன்னா கண்டிப்பாக இந்த 200 வச்சு அந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். சப்போஸ் டெசிமலில் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வந்து உங்களால் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 5 இன்ட்டு n ப்ளஸ் 1. கரெக்டாக? நமக்கு n தான் வேணும். ஸோ 5n is equal to 200. இந்த 1 வந்து இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா -1 வரும். ஸோ 5n is equal to 199 வரும். n is equal to 199/5. இது கண்டிப்பாக ஒரு டெசிமல் நம்பர் தான் வரும். டிவிஷன் பண்ணிங்கன்னா 3 5s are 15. ஸோ 4 வரும். 9 5s are 45. அகைன் 4 வரும். இங்கே பாயிண்ட் வச்சு 0 போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 8 5s are 40. ஸோ நமக்கு 39.8 ஸ்டேஜ் அப்படின்னு எந்த ஸ்டேஜும் இருக்காது, ஒரு ஹோல் நம்பரில் தான் நமக்கு ஸ்டேஜ் வரும். கரெக்டாக? ஸோ நமக்கு இந்த இடத்துல ஆனால் 39.8ன்னு வந்திருக்கு n. அப்போ இது கண்டிப்பாக வந்து கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நோ, n is not a whole number. ஸோ என்ன சொல்லலாம், 200 matchstick does not form a stage. Understand ஆகுதா? No, n is not a whole number. So 200 matchsticks does not form a stage. ரொம்பவே சிம்பிள் தான். Understand ஆகுதா? ஓகே.
ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.